பணம் பற்றிய உண்மை. முருகன் உபதேசம். முருகன் சொல்கிறார், பணம் உன் வாழ்க்கையின் இலக்கு அல்ல, உன் முயற்சியின் விளைவு. பலர் பணத்தை தேடி ஓடுகிறார்கள், ஆனால் திறமையை வளர்க்க மறுக்கிறார்கள், மறந்து விடுகிறார்கள். திறமை இருந்தால் பணம் தானாக வரும். நீங்கள் வேலை கிடைக்காமல் காத்திருக்கிறீர்களா? தொழில் முன்னேறாமல் இருக்கிறதா? முருகன் சொல்கிறார், தடை என்பது நிறுத்தமல்ல, திசை மாற்றம். ஒரே வழி மூடப்பட்டால் மற்றொரு கதவு திறக்கும். ஒவ்வொரு நாள் காலையிலும் 11 முறை ஓம் சரவணபவ என்று சொல்லுங்கள். உங்கள் மனம் தெளிவாகும், முடிவுகள் சரியாக வரும். தெளிவு இருந்தால் வெற்றி தாமதமாகலாம், ஆனால் தவறாது. திறமை வளர்த்து, தடை வந்தால் திசை மாற்று, தெளிவுடன் செயல்படு. ஓம் முருகா, நம்பினோர் கைவிடப்படார். ஓம் முருகா. முருகன் சொல்கிறார், அச்சம் என்பது மனதில் உருவான நிழல், நம்பிக்கை என்பது உள்ளத்தில் எழும் ஒளி. நாம் பயப்படுவது தோல்விக்கு அல்ல, நம்பிக்கை இழப்புக்கே. இன்று முதல் நீங்கள் ஒரு முடிவெடுங்கள். அச்சத்தை விடுங்கள், நம்பிக்கையை பிடியுங்கள். முருகன் உங்களுடன் இருக்கிறார். முருகன் தரும் 2வது உபதேசம். நம்பிக்கை மட்டும் போதாது, செயல் வேண்டும். நீங்கள் தினமும் ஒரு சிறிய முயற்சி செய்யுங்கள். அது வேலை வாய்ப்பாகட்டும், அது கல்வியாகட்டும், அது குடும்ப அமைதியாகட்டும். முயற்சி செய்பவரை முருகன் கைவிட மாட்டார். நினைவில் கொள்ளுங்கள், செயலில்லாத பிரார்த்தனை காற்றில் கலந்த வார்த்தை, செயலில் இணைந்த பிரார்த்தனை அருளாக மாறும். 3வது அருள் வார்த்தை, பொறுமைதான் வெற்றியின் காவலன். பலர் தோல்வியால் அல்ல, பொறுமை இல்லாததால் நிறுத்திக் கொள்கிறார்கள். இன்று நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்றால் அது தண்டனை அல்ல, அது தயாரிப்பு. முருகன் உங்களை பெரிய வெற்றிக்காக தயார் செய்கிறார். காத்திருங்கள், நம்புங்கள், வெற்றி நிச்சயம். இன்று முருகன் சொன்ன 3 வார்த்தைகள்: அச்சத்தை விடு, செயலில் இறங்கு, பொறுமையை காப்பாற்று. இந்த 3ஐயும் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் வீட்டில் அமைதி வரும். உங்கள் மனதில் தைரியம் வரும். உங்கள் முயற்சிக்கு வெற்றி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. வேல்முருகன் என்று கமெண்ட் செய்யுங்கள். தினம் ஒரு முருகன் உபதேசம் பெற சுஜாதா ஆன்மீக கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் முருகா, நம்பினோர் கைவிடப்படார். ஓம் முருகா. தடைகள் ஏன் வருகிறது? முருகன் சொல்கிறார், தடை என்பது தண்டனை அல்ல, அது உன் வலிமையை சோதிக்கும் வாய்ப்பு. வாழ்க்கையில் எதுவும் எளிதாக கிடைத்தால் அதன் மதிப்பு தெரியாது. தடை வந்தால் பயப்படாதீர்கள், அது உங்கள் முன்னேற்றத்தின் அறிகுறி. மலை ஏறும்போது தான் மூச்சு அதிகமாகும், ஆனால் உச்சியில்தான் அழகான காட்சி இருக்கும். முருகன் கையில் இருக்கும் வேல் வேறு ஆயுதமல்ல, அது அறிவின் சின்னம், அது தைரியத்தின் சின்னம். முருகன் சொல்கிறார், உன் உள்ளத்திலேயே வேல் இருக்கிறது, அதை பயன்படுத்த பயப்படாதே. உன் தைரியம்தான் உன் வாழ்க்கையை மாற்றும் வேல். இன்று ஒரு முடிவு நீ செய், ஓடாமல் எதிர்கொள். முருகன் தரும் 3வது அருள் வார்த்தை, நம்பிக்கை உள்ளவரை தோல்வி இல்லை. நீங்கள் விழுந்தால் கூட எழுந்து நிற்கும் மனசு இருந்தால் அதுவே வெற்றி. பிரச்சனை வந்தால் சொல்லுங்கள், வேல்முருகன் இந்த தடையை நான் கடக்கிறேன். உங்கள் வார்த்தையில் நம்பிக்கை இருந்தால் அருள் உங்களுடன் சேரும். இன்று முருகன் சொன்னது, தடை தண்டனை அல்ல, உன் உள்ளத்தில் வேல் உள்ளது. நம்பிக்கை உள்ளவரை தோல்வி இல்லை. நீங்கள் இப்போது சந்திக்கும் பிரச்சனை உங்கள் கதையின் முடிவல்ல, அது ஒரு அத்தியாயம் மட்டும். முருகன் உங்களை வெற்றிக்காக தயாரிக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு தைரியம் தந்திருந்தால் லைக் செய்யுங்க. கமெண்டில் வேல் வேல் முருகன் என்று எழுதுங்க.